வெல்கம் டு பேக் நிஷா பேஷன் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஒரு ஹோம் ரெடிமேட் டிப்ஸ் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த டிப்ஸ் என்னென்னா பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி ஃபாஸ்ட்டாக நெயில் க்ரோத்து வீட்டிலே பண்ணலாம். ஸோ அந்த நெயில் க்ரோத் நம்ம ஹோம் ரெடிமேட் வச்சு எப்படி ஃபாஸ்ட்டாக 5 டேஸில் நம்ம நெயில்ஸ் நல்லா க்ரோத் ஆக பார்ப்பீங்க. நிறைய பேருக்கு நெயில்ஸ் நல்லா லாங்காக இருக்கும், ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்காது. சில பேருக்கு நெயில்ஸ் எல்லோ கலராக இருக்கும். அது வந்தால் கூட அந்த நம்ம ஒர்க் பண்ணும்போது அது அப்படியே ஒடிஞ்சிரும். ஸோ நம்ம வீட்டிலேயே எப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக நெயில் க்ரோத் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் இந்த டிப்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்படி என்னென்னா யூஸ் பண்ணி நெயிலில் மசாஜ் பண்ணேன், நெயிலுக்கு என்னென்னா பண்ணேன். ஒரு பவுலில் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப வார்ம் வாட்டராக இருக்கணும், வெதுன்னு இருக்கணும். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சால்ட் ஆட் பண்ண போகிறேன். சால்ட் பார்த்திங்கன்னா உங்கள் நெயில்ஸில் இருக்கிற அழுக்கெலாம் எதுனா இருந்துச்சுன்னா எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். ஸோ இதில் என்ன பண்ணாங்க, உங்கள் நெயில்ஸை நல்லா க்ளீன் பண்ணி நெயில்ஸ் பெயிண்ட்லாம் ரிமூவ் பண்ணி நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் இப்படி ஊற வைங்க. இந்த ஹாட் வாட்டரில் ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது, வெதுன்னு இருக்கணும், உங்கள் கை தாங்குகிற அளவுக்கு. ஸோ நான் இதில் என்ன பண்ண போகிறேன், ஒரு 5 நிமிஷம் என் நெயில்ஸில் இதில் ஊற வைக்க போகிறேன். ஸோ நெயில்ஸில் இருக்கிற அழுக்கு எதுனா டெட் ஸ்கின் இருந்துச்சுன்னா அது கூட சாஃப்டாயிரும். ஸோ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் நம்ம பார்க்கலாம். 5 மினிட்ஸ் கழித்து நான் என் நெயில்ஸ் இதுலேருந்து எடுத்துட்டேன். இது ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு லெமன் சின்னதாக ஸ்லைஸ் எடுத்துக்க போகிறோம். லெமன் இந்த மாதிரி சின்ன ஸ்லைஸாக எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் நெயில்ஸை நல்லா ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இது என்ன பண்ணணும்னா, உங்கள் ஸ்கின் நல்லா ப்ளீச் பண்ணும், நெயில் க்ரோத் ஃபாஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதில் உங்கள் நெயில்ஸ் எல்லோ இருந்தால் கூட அது கூட ரிமூவ் ஆயிரும். நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணிட்டு இதோடு நீங்கள் 2 மினிட்ஸ் பண்ணால் போதும். இது மாதிரி சர்க்கிள் மோஷனில் பண்ணின்னு இருங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்கள் நெயில்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இந்த எல்லோ இருக்குது பார்த்திங்களா, அதுவும் போயிடும். ஸோ நான் பண்ணுறோங்க நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு இது நம்ம நெயில்ஸில் டெட் ஸ்கின் இருந்துச்சுன்னா அது கூட போயிடும். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 5 மினிட்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் 2 மினிட்ஸ் கூட பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் பண்ண உங்கள்கிட்ட டைம் இல்லைன்னா நீங்கள் 2 மினிட்ஸ் கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என் ஹேண்டை வாஷ் பண்ண போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நெயில்ஸில் நம்ம க்ளீன் பண்ண பார்த்தீங்களா, லெமனில் நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, நான் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் எடுத்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில், எந்த கோகோனட் ஆயில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது நல்லா நெயில்ஸில் நம்ம மசாஜ் பண்ண போகிறோம். மசாஜ் என்னென்னா 5 மினிட்ஸ் பண்ணணும். நீங்கள் மசாஜ் உங்கள் நெயில்ஸை நல்லா எப்படி சர்க்கிள் மோஷனில் நீங்கள் மசாஜ் பண்ணுங்கள். இதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நெயில் க்ரோத் நல்லா ஆகும் நீங்கள் மசாஜ் பண்ணிங்கன்னா. இது எப்போ பண்ணணுன்னா, நீங்கள் நைட்டில் மட்டும் தான் பண்ணணும். நைட்டில் இந்த மாதிரி மசாஜ் பண்ணிட்டு நீங்கள் இந்த வாஷ் பண்ணக்கூடாது. இப்படி நீங்கள் தூங்கி போடலாம். எப்படி நீங்கள் தொடர்ந்து ஒரு 5 டேஸ் பண்ணுங்கள். உங்கள் நெயில்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் உங்களுக்கு. நம்ம மசாஜ் பண்ணிங்கன்னா உங்கள் நெயில்ஸ் கூட நல்லா ஷைனிங்காக ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெயில் க்ரோத் நல்லா ஃபாஸ்ட்டாக ஆகும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணின்னு இருந்துங்க, உங்கள் நெயில் நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு நீங்கள் 5 டேஸ் கழிச்சு உங்கள் நெயில்ஸ் நல்லா க்ரோத்தாக நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் நெயில்ஸ் சீக்கிரம் உடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலரில் இருக்கும், அதுவும் இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.